திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் மாசி திருவிழாவின் 5ஆம் நாள் குட வருவாயில் தீபாராதனை நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாவட்ட தேர்தல் ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் மாசி திருவிழாவின் 5ஆம் நாளான குட வருவாயில் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் சுவாமியும் அம்பாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஒவ்வொரு வாகனத்திலும் 8 வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகின்றனர். 5ஆம் திருநாளையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடந்தது. இரவு 7:15 மணிக்கு ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவில் பிரதான வாயில் அடைக்கப்பட்டது. குமர விடங்க பெருமாள், தெய்வானை அம்பாள் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளினர். பின்னர் பிரதான வாயில் திறக்கப்பட்டு குடவருவாயல் தீபாராதனை நடந்தது. கீழரத வீதி பந்தல் மண்டப முகப்பில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி இருந்த சுவாமி ஜெயந்திரநாதருக்கு எதிர் சேவை தீபாராதனை நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கேரள மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு மாசி திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அழகுவேல் குத்தியும் காவடி சுமந்து வந்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். இந்நிலையில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடர்ந்து கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி 6ஆம் திருநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர், மார்த்தாண்டம் மற்றும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிவித்து பறவை காவடி, அக்னி காவடி, சூரிய காவடி, மயில் காவடி, பரணி காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடி அழகுவேல் குத்தியும் கோவில்களில் சென்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாவட்ட தேர்தல் ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் வட்டம் ஸ்ரீ மூலக்கரையில் உள்ள இந்து ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையம், பேரூர் தூணா தி.ஆ.க. நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையம், ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபர சுவாமிகள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையம் மற்றும் புதுக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தினை பார்வையிட்டு தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமிபதி ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு இடையே ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை மையம், நுண்கதிர் பிரிவு, பிரசவ பிரிவு, காசநோய்
காசநோய் பிரிவு, இலவச பிறப்பு சான்றிதழ் வழங்கும் இடம், வெளிநோயாளிகள் பகுதி ஆகியவற்றை பார்வையிட்டு இடுக்கண் களைவோம் இணையதளத்தின் மூலம் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ள உபகரணங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டினை பார்வையிட்டு அணைக்கட்டிற்கு நீர்வரத்து வரும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகபாலாஜி சரவணன், பயிற்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் வாக்ரே அக்ஷய் அனில், இணை இயக்குநர் சுந்தரலிங்கம், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவக்குமார், ஸ்ரீவைகுண்டம் மண்டல துணை வட்டாட்சியர் ஐயனார் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர்.